தமிழகத்தில் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உள்ளது. தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி. சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் இன்று ஏற்கும் தலைமை சபதமாகும். வாருங்கள், முடித்து காண்பிப்போம். சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, உரிமை உரிமை. இது அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தான் கொண்டு வரோம். அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்க. இதுதான் உண்மை. மொழி அரசியல் நடக்குது, வழி கொடுத்திட்ட துடிக்குது, வழி அனைத்தையும் தடுக்குது, ஒளி கிட மறுக்குது. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, உரிமை உரிமை. சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, உரிமை உரிமை. हमारे विद्यालय में कंप्यूटर व प्रोजेक्टर पद्धति द्वारा खेल खेल में भी शिक्षा प्रदान की जाती है. ஹிந்தி எதிர்க்கும் கூட்டம் இங்கே ஹிந்தி பள்ளி நடத்துது. அவர்கள் பெற்ற பிள்ளை அங்கே பல மொழிகளை படிக்குது. அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது குழம்பி தவிக்குது. அனைவரும் சம கல்வி கேட்டால் கருப்பு கொடியை பிடிக்குது. என்னடா உங்க சட்டம் திட்டம், படிக்கத்தான் போடுற நீயும் வட்டம், ஒப்பிங்க மட்டும்தான் கைய கட்டும், நாங்க உச்சத்தை தொடும் வர அடங்க மாட்டோம். சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, உரிமை உரிமை. சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை, உரிமை உரிமை. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா, எங்க பிள்ளைங்க மும்மொழி படிச்சா தப்பா. My son is also a citizen of Singapore. பையன் யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் லாங்குவேஜா? தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. வெளியூரின் பிள்ளைகள் படிக்கும் மும்மொழி கல்வி எளியூரின் பிள்ளைகள் படிக்க கூடாதா? உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா? பொருளாதார ஏற்ற இறக்கும் புதிய கல்வி கொள்கை நொறுக்கும் வாழ்வில் பல பாதை திறக்கும் வரலாறு உன் பெயரை பதிக்கும் புதிய கல்வி. இது புரட்சி கல்வி, மும்மொழி கல்வி, முன்னேற்ற கல்வி. கற்றது கைமணாலும் கல்லாத உலக மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கு 3 languages பெட்டர் அப்படின்னு தோணுது.